வணக்கம். இன்றும் கூட நெறிமுறைகளின்படி உலக நாடுகள் மத்தியில் மிகவும் மதிக்கப்படக்கூடியவர்கள் மன்னராட்சி உள்ள நாடுகளின் மன்னர்களாகத்தான் இருப்பார்கள். வளைகுடா நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு பொதுவாக உலகில் நல்ல வரவேற்பு இருப்பதை நாம் அறிவோம். ஆனால் இந்தியாவுக்கும் வளைகுடா நாடுகளுக்கும் இடையிலான உறவு இந்த அளவு உயர்ந்த நிலையை எட்டிய காலகட்டம் இதற்கு முன்பு எப்போதும் இருந்ததில்லை என்பதை சொல்லாமல் இருக்க முடியாது. இங்குள்ள எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்க்கட்சி ஊடகங்களும் நரேந்திர மோடி இந்துத்வா நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துவதாக அல்லது இந்துத்வா யோசனையின் செய்தி தொடர்பாளர் என்று விமர்சிக்கிறார்கள். ஆனால் நரேந்திர மோடியின் காலத்தில்தான் இந்தியா வளைகுடா நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் இந்த அளவு வலுப்பெற்றுள்ளன என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாகும். 2014 நரேந்திர மோடி இந்தியாவில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பாகிஸ்தான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு இடையேயான உறவு மிக உறுதியாக இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது வளைகுடா பகுதியில் பாகிஸ்தான் இராணுவம் பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தது. இன்று அந்த செல்வாக்கு இல்லை என்பது மட்டுமல்ல, சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் உள்ளிட்ட நாடுகள் இந்தியாவிற்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை கூட பாகிஸ்தானுக்கு கொடுப்பதில்லை. கத்தார் அமீர் இந்தியா வருகை தரும்போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவரை நேரடியாக வரவேற்கப் போவது இந்தியாவை விட கத்தார் பெரிய வல்லரசு என்ற காரணத்தினாலோ அல்லது கத்தாரிடம் பெரிய ஆயுதங்கள் உள்ளதாலோ அல்ல, தூய நட்பின் காரணமாகத்தான் அது நடந்துள்ளது. புவிசார் அரசியலில் நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு இடையேயான உறவுகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை உலகிற்கே போதித்த நபராக மாறியுள்ளார் நரேந்திர மோடி. நரேந்திர மோடியின் தனிப்பட்ட நட்புகள் இந்தியா என்ற நாட்டின் உலகளாவிய நிலைநிற்பதற்கும் இந்த நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதிலும் பெரும் பங்கு வகிக்கிறது. வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் மூலம் உலக நாடுகளுடன் உறவை வலுப்படுத்துவதில் பெருமளவு வெற்றி பெற்ற ஒரு ஆட்சியாளராவார் நரேந்திர மோடி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடனும், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புடனும், இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனும், UAE பிரசிடென்ட், சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர், கத்தார் மன்னர் ஆகியோருடனும் என்று நரேந்திர மோடியின் தனிப்பட்ட உறவுகளின் பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அந்த அளவு மிகச்சிறந்த நட்புகளை உலக தலைவர்களுடன் கொண்டுள்ளார் பாரதத்தின் பெருமைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி என்னும் ஆட்சியாளர். இப்போது மற்ற ஜனநாயக நாடுகளைப் போல் அல்லாமல் மிகவும் நம்பக்கூடிய பங்காளிகளாக மன்னராட்சி நாடுகள்தான் உள்ளன. அதற்கு ஒரு எளிய உதாரணம் அமெரிக்காதான். ஜோ பைடன் ஆட்சியில் உள்ளபோது ஒரு கொள்கை, டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தால் ஒரு கொள்கை என்று ஆட்சியாளர்கள் மாறும்போது இந்த நாடுகளின் கொள்கைகளில் மாற்றம் ஏற்படும். ஆனால் மன்னராட்சி நிலவும் நாடுகளை எடுத்துக்கொண்டால் பெரும்பான்மையான நாடுகள் ஒரே கொள்கையை தான் பின்பற்றும். இனி சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் அங்கு தற்போதைய ராஜா, அதன் பிறகு அவரது பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் வருகிறார். முகமது பின் சல்மான் எனும் அந்த இளைய ராஜா அரச அதிகாரத்தை முழுமையாக இதுவரை பெறவில்லை. ஆனாலும் பட்டத்து இளவரசர் எனும்போது அவர் அடுத்த ராஜாதான். மன்னருக்கு இருக்கும் அதே அதிகாரங்கள் இன்று முகமது பின் சல்மானின் கைகளில் உள்ளது. எனவே அவரது தந்தை பின்பற்றிய அதே அரசியல் நிலைப்பாட்டை பின்பற்றும் அதே வேளையில் சில சீர்திருத்தங்களும் கொண்டு வருகிறார் அவர். அதாவது நிர்வாகத்தின் கருவானது அவர்கள் பின்பற்றும் புவிசார் அரசியலாக இருந்தாலும் சரி அல்லது நிர்வாக விஷயமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் அனைத்தும் ஒன்றாகவே இருக்கும். அது பாரம்பரியமாக தொடர்ந்து வருவதாகும். அது மட்டுமல்ல, ஒரு ராஜாவாக உள்ளதால் அவர் நீண்ட காலம் ஒரு நாட்டின் ஆட்சியாளராக தொடர்வார். எனவே ஜனநாயக நாடுகளில் 5 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளுக்குள் இருப்பது போல் அவர்களின் கொள்கையில் திடீர் மாற்றம் எதுவும் ஏற்படாது. அதனால் மன்னராட்சி நாடுகளை நாம் சற்று கூடுதலாகவே நம்ப முடியும் இன்றைய சூழலில். இப்போது ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இந்தியாவின் உறவு அதனால் தான் மிகவும் முக்கியமானதாக மாறுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் இந்தியாவின் மிகவும் நெருங்கிய கூட்டாளியாகும். அதுபோன்று கத்தார் நமக்கு நெருங்கிய நண்பன்தான். அங்கு இந்திய வம்சாவளியினருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டதாக செய்தி வந்தபோது நரேந்திர மோடியின் ஒரே தொலைபேசி அழைப்பில் கத்தார் அமீர் அவர்களை விடுவிக்க உத்தரவிட்டார். அந்த அளவு நெருக்கமான உறவு நிலவுகிறது. அந்த நட்பின் வலிமையை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் கத்தார் அமீரை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க சென்றுள்ளார் நரேந்திர மோடி. இது நிச்சயம் பரஸ்பர மரியாதை மற்றும் நட்பின் அடையாளமாகும். இது இந்த நாடுகளுக்கு இடையே உள்ள உறவை குறிப்பதாகும். கத்தார் அமீரும் நரேந்திர மோடியும் சந்தித்து இருவரும் கட்டிப்பிடித்து வரவேற்பை நல்கி பின்னர் ஒரு சிறிய நட்புரையாடலில் ஈடுபட்டுள்ளார்கள். அந்த நேரத்தில் கத்தார் அமீரின் சிரிப்பை பார்க்கும்போது 2 தலைவர்களுக்கும் இடையே மிக நெருக்கமான உறவு இருப்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியும். நரேந்திர மோடியின் நடத்தையையும் சுதந்திரத்தையும் பார்க்கும்போது இருவருக்கும் இடையே எந்த அளவு நெருக்கமான நட்பு நிலவுகிறது என்று புரிந்து கொள்ளலாம். அந்த அளவு ஆழமான நட்பும் சுதந்திரமும் இருந்தால் மட்டும்தான் இந்த காட்சிகள் எல்லாம் அரங்கேறும்.
மோடி எனும் மிக பெரும் தலைவனில் நாம் காணும் மிகச்சிறந்த நற்குணம் இதுதான். இந்த நாட்டிற்காக அவர் கட்டமைத்துள்ள உறவுகள், புவிசார் அரசியலில் அவருக்குள்ள ஈடுபாடு, பல்வேறு நாடுகளுடனான உறவு போன்றவற்றை புரிந்து கொண்டால் அவரை வேறு லெவல் பிரதமர் என்றுதான் சொல்லத் தோன்றும். இன்று நரேந்திர மோடியை விமர்சிப்பவர்களே கூட ஒரு 10 அல்லது 15 ஆண்டுகளுக்கு பிறகு நரேந்திர மோடியை மிகவும் பாராட்டுவார்கள். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்று அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பெரும்பாலானவர்கள் பாராட்டுகிறார்கள். அவரது அரசியல் திறமை, அவரது மென்மையான இயல்பு ஆகியவற்றை பாராட்டி ஏராளமானவர்கள் வீடியோக்கள் அல்லது கருத்துக்களை பகிர்கிறார்கள். அவர்களில் பெரும்பாலானவர்கள் இன்றைய மோடியை விமர்சிப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். மோடி என்னவென்று அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஒரு 15 ஆண்டுகள் ஆகக்கூடும். அது அப்படித்தான். சிலரை புரிந்து கொள்வதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். நரேந்திர மோடி எனும் அந்த மாமனிதன் நமக்காகவும் நம் நாட்டிற்காகவும் தான் இவை அனைத்தையும் செய்கிறார் என்று யாரும் இப்போது நினைப்பதில்லை. அவர் எந்த லாபத்தையும் ஈட்டி கொண்டு சென்று கொடுப்பதற்கு அவருக்கு ஒரு குடும்பம் கூட இல்லை. அவருக்கு மனைவி மக்கள் இருந்தாலேனும் குறைந்தபட்சம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக செய்கிறார் என்று சொல்ல முடியும். எனவே ஒரு மனிதன் நாட்டுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதை புரிந்து கொண்டு அந்த நாட்டு மக்களும் ஒத்துழைத்தால் அது எவ்வளவு நல்லதாக இருக்கும். நமது நாட்டை உலகின் உச்சத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும், அதுவும் தமது வாழ்நாளில் செய்துவிட வேண்டும் என்று உறுதியுடன் செயல்பட்டு வருகிறார் அந்த மாமனிதர். அதில் தான் அவரது நேர்மையான உழைப்பை காண முடிகிறது. உலகம் முழுவதும் உள்ள நாடுகளுடன் உறவுகளை உருவாக்குவது, அவற்றை தக்க வைப்பது, இந்தியாவின் நலன்களுக்கு ஏற்ப அவற்றை பயன்படுத்துவது, அவற்றை தவறாக பயன்படுத்தாமல் முன்னெடுத்துச் செல்வது என்பதெல்லாம் அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. மற்ற நாடுகளில் இருந்து இந்தியா எவ்வாறு வேறுபடுகிறது? உலகெங்கிலும் உள்ள நாடுகளுடனான நமது வலுவான உறவுகள் அற்புதமானவையாகும். வேறு எந்த நாடும் நம்மை போல் அந்த விஷயத்தில் உரிமை கோர முடியாது. ஒரே நேரத்தில் ரஷ்யாவுடனும் அமெரிக்காவுடனும் மிகச்சிறந்த உறவை தொடர நம்மை தவிர வேறு எந்த நாட்டினால் முடியும்? இதுவே இந்திய அரசின் மாபெரும் சாதனை அல்லவா? இந்தியா என்ற ஒரு நாட்டை உலகம் உயர்வாக மதிக்க காரணமான மோடியின் சாதனை அல்லவா? இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.